ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன தான் ப்ளவுஸ் தைச்சி போட்டாலும் ஷோல்ட்ரு வந்து எனக்கு இறங்கிட்டே வருது, ஷோல்ட்ரு வந்து நிற்க மாட்டேங்குது. அப்படி என்ன டிசைன் நம்ம தைச்சாலும் எனக்கு வந்து அந்த ஷோல்ட்ரு வந்து நிற்க மாட்டேங்குது, ஷோல்ட்ரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபுல்லாக வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் நெக் பீஸும் ஆர்ம் ஹோலும் மட்டும் நான் மார்க் பண்ண கிடையாது. இதில் ஷோல்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சு. ஷோல்ட்ருமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் மார்க் பண்ணல, அதோட ஃபுல் அளவு மட்டும்தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பாடி பீஸோட அளவு எவ்வளோன்றதை மார்க் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஹிப்பு கிட்ட எவ்வளோன்றதை மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது அளவு ப்ளவுஸை வச்சு என்னென்ன மார்க் பண்ணணுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பண்ணியிருக்கேன். அதோட லென்த்து, அளவு எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, அந்த மாதிரி எல்லாமே நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்பிலேருந்து 1 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கும் ப்ளஸ் 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ தையலுக்கும் சேர்த்து நான் லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இதில் ப்ளவுஸில் வந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் அளவு இருக்கணும். இப்போ நார்மலாகவே 8 இன்ச் அளவு தான் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு. அதிலேருந்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையலுக்கு மேலே நான் இது ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன ஃபால்ட் வரும் அப்படின்னா, ஷோல்டரோட அகலத்தை வந்து நம்ம கூட்டுறது குறைக்கிறது, இதில்தே நிறைய மிஸ்டேக் வரும். இப்போ இந்த இதில் வந்து 6.5 இன்ச் இருக்குது. இதில் நான் வந்து 3.25 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். 3.25 இன்ச்சு இந்த இதை மார்க் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச்சு. மீதி உள்ளது எல்லாமே ஷோல்டரோட அகலத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் தெளிவாக பார்த்துக்கோங்க. 3.5 இன்ச்சும் மீதி உள்ள அளவு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட மெயின் பாயிண்ட் அந்த அகலத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஆர்ம் ஹோலுக்கு தையலுக்கான அளவு போட்டிருக்கேன். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து பாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி தையலில் 1/4 இன்ச் அளவுக்கு 1/2 இன்ச் அளவு, உங்களுக்கு எவ்வளவோ 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக விடக்கூடாது, 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதாவது ரெடி அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெடி அளவுக்கு மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபால்ட் வரும். இது ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். மார்க் பண்ணி நெக் பீஸை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா 6.25 இன்ச் அவங்களுக்கு. இந்த 6.25 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலவங்களுக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம சென்டர்லேருந்து மார்க் பண்ணுவோம். இந்த ஷோல்ட்ரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. இப்போ இந்த எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம கரெக்டான ஒரு அளவு போடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் விழுகும், ஷோல்ட்ரு நிற்காது. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கேருந்து கொண்டு வர்றோம் அப்படின்ற அந்த கர்வ் லைன் வந்து எங்கேருந்து கொண்டு வர்றோன்றது தான் மெயின் பாயிண்ட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு டச் ஆகிற மாதிரியும் மேலேருந்து நான் கொண்டு வரலை, கரெக்டாக கீழே அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சு, அந்த பாயிண்ட் மட்டும் ஜாயின் பண்ணால் மட்டும் போதுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம் ஹோல்கிட்ட எவ்வளோ அதோட ரெடி அளவு அந்த கர்வ் லைன் கிட்ட, இப்போ இந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வச்சு லைட்டாக டர்ன் பண்ணி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருது, 8.5 இன்ச்சு வருது. மெயினாக என்னென்னா அளவு ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணிக்கோங்க, சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். 8.5 இன்ச்சு வந்து இந்த 8.5 இன்ச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்றத அதே மாதிரி தையல்லேருந்து இல்லாமல் தையலுக்கு கீழே ரெடி அளவுலேருந்து வச்சு இதே மாதிரி கர்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ 8.5 இன்ச்சு எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 பாயிண்ட்டுக்கு முன்னாடி வருது 8.5 இன்ச்சு. அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை நான் காட்டுறேன். இது மாதிரி டேப்பை லைட்டாக க்ராஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த 8.5 இன்ச்சு எங்கே இருக்கோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிப்போம், பேக் சைடு கிடையாது, ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிப்போம். அந்த ப்ளவுஸோட இது பார்த்திங்க அப்படின்னா 8.5 இன்ச்சு, அதே இது தான் ஸ்லீவ்லேயும் இருக்கணும் அந்த 8.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த 8.5 இன்ச்சு மார்க் பண்ணி கர்வ் லைன் போட்டேன். கர்வ் லைன் போட்டதில் இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நார்மல் நம்ம இப்படி தானே போடுவோம், அப்புறம் என்ன மிஸ்டேக் வரப்போகுது இல்லைங்க. நம்ம ஷோல்டர்லேருந்து அந்த கர்வ் லைன் கொண்டு வர்றதும் ப்ளஸ் அந்த ஷோல்டரோட அகலம் வித்து எவ்வளோ இருக்கோ அதுதான் மெயின் பாயிண்ட்டே.
இப்போ நம்ம ஷோல்ட்ரு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு அந்த மாதிரியெல்லாம் மார்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணுவாங்க. அது நார்மலாக எல்லாம் மார்க் பண்ணுறாதான். ஆனால் இந்த மாதிரி இந்த ஷோல்ட்ரு இறங்கி வருது அப்படின்ற பிரச்சனைக்கு இந்த மாதிரி அகலத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு அந்த ஷோல்டரோட கரெக்டான மெயின் பாயிண்ட் வந்து நம்ம கம்மியாக வைக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷோல்டரோட அகலமே பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். லென்த்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு. அதில் வந்து 3.5 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்லையும், அடுத்து நம்ம ஷோல்டரோட அகலத்துக்கு வந்து நான் 2.5 இன்ச்சு மீதி உள்ள பார்ட்டையும் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த இதில் பேக் பார்ட்டில் உள்ள எல்லா இதுவுமே நான் முடிஞ்சு கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ்லையுமே அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு, அதோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் மார்க் பண்ணியிருக்கேன். பட் நம்ம 8.5 இன்ச்சுங்கிறது அந்த 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். அளவு ப்ளவுஸில் இருக்கிறது இருக்கணும். அப்போ தான் நம்ம ஷோல்டர்லேருந்து சென்ட்ரு பாயிண்டில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது, அதாவது ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டும் பேக் சைடில் மார்க் பண்ண பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த நம்ம குடஞ்சி கட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இது ஏற்கனவே நிறையா தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இதுலேயும் நான் தெளிவாக சொல்கிறேன். மேலே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சும் இந்த லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சும் இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணி அதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கர்வ் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம குடஞ்சி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி குடஞ்சி கட் பண்ணுறது வந்து நான் வந்து இப்போ வந்து கட் பண்ண மாட்டேன். மார்க் மட்டும் பண்ணி வச்சுட்டு நான் எப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவேனோ அப்போ தான் இந்த குடஞ்சி கட் பண்ண அந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவேன். இதில் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம பார்க்காம தப்பாக வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஓகே. இந்த சிசர் கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே அந்த பேக் சைடில் ஒரு பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் அதே சிசர் கட்டு. இது 2 பாயிண்ட்டுமே ஒரே இதில் ஜாயிண்ட் ஆகணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷோல்ட்ரு சுருக்கம் வராமல் இறங்காமல் கைக்கிட்ட எல்லாம் தூக்கிட்டு சுருக்கமாக இருக்கும், கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் மிஸ்டேக் வராமல் இருக்கும். இது நான் வந்து 2 ஃபுல் வாயில் ப்ளவுஸ் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அதாவது எங்கேருந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது. அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடமும் இப்போ பாருங்கள், இதிலேருந்து அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஷோல்ட்ருக்கிட்ட சென்ட்ருக்கிட்ட கொண்டு போகும்போதும் அந்த ஷார்ப் இருக்கணும். ஷார்ப்னால் கீழே இருந்து பாருங்கள், அந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒல்லியாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு கூடி வர்ற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சு நம்ம குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு விட்ட அளவு கரெக்டாக இருக்கும். ஸ்லீவில் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன டிப்ஸு என்னென்ன ட்ரிக்ஸு சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு. ஷோல்ட்ரு ஃபால் வருது அப்படின்னாலேவும் எல்லா பார்ட்லேயுமே நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றதுனால தாங்க நான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் வச்சு தான் இந்த அளவு ப்ளவுஸ் வந்து இருக்குது. ஸோ கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அளவு பேக் பார்ட்டை வந்து கிராஸாக போட்டிருக்கேன். கிராஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து எவ்வளோட அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கிறணும். அந்த பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு 6 இன்ச்சு. இப்போ நான் மார்க் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 6.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணுவேன். இல்லைன்னா 6.25 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணால் தான் நம்மளுக்கு அளவு ப்ளவுஸோட ரெடி அளவு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பேக் பார்ட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த அளவு ப்ளவுஸ் பேக் பார்ட் வச்சுருக்கிற எல்லா இதையுமே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன தேவை அப்படின்னா நெக் பீஸு, முன்னாடி ஃப்ரண்ட் நெக்கும் ப்ளஸ் ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, டாட் பிடிக்கிற அந்த ஹைட்டும்
இன்னொன்று ஆர்ம் ஹோல். இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இது ஃப்ரண்ட்டில் வந்து நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2வது ஸ்டெப்பு தையலோடு சேர்த்துதாங்க நம்ம வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பாக்ஸ் போடும்போது அதோட அகலம், அந்த கழுத்துக்கு வர அந்த அகலம் கேர்வ் லைன் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 3 இன்ச் இருந்தால் தான் அந்த நெக்கு வந்து வி ஷேப்புக்கோ வேறு இழுத்து நம்ம மாட்டுறோம் அப்படின்ற மாதிரி மிஸ்டேக்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி இருந்தாலுமேவும் நெக்கு வந்து நம்மளுக்கு அந்த என்ன ஷேப் போட்டிருக்கோன்றது கரெக்டாக அக்யூரேட்டாக கிடைக்காது நம்மளுக்கு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் லாஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ½ இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது கீழே. ஏன் அப்படின்னா நம்ம டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, அப்போ டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு அந்த அளவு வந்து கம்மியாயிரும். இப்போ மெயினாக இதில் பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன ஆர்ம் ஹோலில் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ½ இன்ச்சு 1/4 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு அப்படின்றத கட் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் இது வந்து இப்போ ஷோல்ட்ரு வந்து இறங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். நெக்கு வந்து அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் பண்ண போகிறீங்க, ஒரு ½ இன்ச் அளவுக்கு கட் பண்ண போகிறீங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படிதே நம்ம வந்து மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணுவோம். ஆனால் ஷோல்ட்ரு ஃபால் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஷோல்ட்ரு பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து டாட் பிடிக்கிறது எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் எப்படி கட் பண்ணணுன்ற பார்க்க சொல்கிறேன். இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து அப்படி அந்த ஷார்ப்பாக இருக்கும் பாருங்களேன், அந்த இடத்துல இருந்து நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கேர்வ் லைனுக்கு கரெக்டாக கொண்டு வந்து அப்படியே லாஸ்ட் அந்த எண்டு வரைக்கும் நம்ம அப்படியே அந்த ஷார்ப்பாக கொண்டு போய்க்கிறணும். இப்போ நான் கட் பண்ணதை நான் உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே கூடி அப்புறம் ½ இன்ச்சு வந்து இப்படியே கம்மியாகிக்கிட்டே வருது பார்த்திங்களா. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக நல்லாவே குடஞ்சி கட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு ஃபால் வந்து வராது. கண்டிப்பாக ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோல்ட்ரு ஃபால் வருது அப்படின்றவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து தேவையான இது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி காட்டிட்டேன். இப்போ இதை வந்து பேக் பார்ட்டில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு அழகாக குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். இது 2 ஃபுல் வயல் கட் பண்ணேனா, ஸோ அதை வந்து நான் தெளிவாக உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பேக் பார்ட் பண்ணலாம், இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுருக்கேன். அந்த கர்வ் லைன் எப்படி குடஞ்சி நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனையே வராது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் அதே மாதிரி அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.